கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 118 சங்கீதம் 5 வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்முடைய நெருக்கத்தை நீக்குகிறவர், நமக்கு எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கிறவர், நம்முடைய தடைகளை மாற்றுகிறவர். நம் நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. திறந்த வாசலை நமக்கு கட்டளையிடுவார், விசாலத்திலே நம்மை வைப்பார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் பல நெருக்கங்களை கொண்டு வரலாம். நெருக்கத்திலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழலாம். நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விசாலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நெருக்கங்கள் நீங்கும். ஒருவேளை பிரச்சனையில என்ன செய்வது என்று தெரியாமல் உபத்திரவத்தோடு கண்ணீரோடு நீங்கள் வாழலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும். சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் பதில் கொடுப்பார். கண்ணீரோடு இருக்கிற நம்மை கம்பீரத்தோட அறுக்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், நெருக்கங்கள் மாற, சோதனைகள் மாற, பிரச்சனைகள் தீர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் மாத்திரமே நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்கு பதில் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய கண்களிலே தயவை உண்டாக்குவார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பயமோ, எந்த பிரச்சனையோ, எந்த வேதனைகளோ இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நெருக்கங்கள் மாறும், கண்ணீர் மாறும். சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்தவரே மெத்துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே மெத்துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்வதற்கு நல்ல பலனை சத்துவத்தை கொடுங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரைய சகாயர், என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பார்த்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமரங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, சோர்வோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக, சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.